வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு மட்டன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டனை கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க, பழுத்த தக்காளியாக. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனையும் இஞ்சி பூண்டு பட்டை அவங்க அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனையும் மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் கொஞ்சம் வதங்கினோடனே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா இந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஃப்ரைங்கிறதுனால கம்மியாக ஊற்றினீங்கன்னா போதும். நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.